இன்னும் அந்த பறவை வந்து தொடர்ந்து கத்திக்கிட்டே தான் இருக்குது. அந்த சைடு வந்து இருக்குது. இந்த சத்தம் என்ன சூப்பராக இருக்கு. இது இன்னொரு பறவை, 2 பறவை இருக்குது. இந்த 2 பறவை வித்தியாசமாக இருக்குது. இந்த சைடு பக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த உட்காந்துருக்கு, பறந்துருச்சு. இந்த பக்கத்தில் 2 பறவை, இந்த ஒரு பறவை உட்காந்துருக்குறாங்க. இந்த பறந்துருச்சு. இந்த சாம்பல் நிறத்தில் இருக்குது. சாம்பல் நிறத்தில் இருக்குது. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா 2 பறவை இருக்குது. 2 ஒன்று போல் இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் கத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்குது. சம்மர் இருந்தாச்சுனாலே இந்த மரம் ஃபுல்லாகவே பறவைகளாக இருக்கும். மைனா, இப்போவே வந்து மைனா, குருவி, அப்புறம் சின்னதாக கருப்பாக ஒரு குருவி, அப்புறம் வந்து வயலட் கலரில் ஒரு குருவி, விதமாக வந்து பார்த்திங்கன்னா பறவைகளை பார்க்கலாம். அதனுடைய சவுண்டு வித்தியாசமாக வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், மேலே இருக்குது, அந்த மேலே இருக்குது. இப்போ நான் பார்த்தேன், மேலே இருக்குது, மேலே வந்து இருக்குது. நிறைய இலைகள் இருக்கிறதுனால இடையில வந்து 2 ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் பார்த்தேன், மேலே வந்து அந்த மேலே போயிடுச்சு. பறவைகள் சத்தம் நம்ம வந்து வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலே ஒரு நல்ல இடத்துல நம்ம குடிய இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இருக்கிற வீட்டில் பக்கத்தில் பறவைகள் சத்தம் இருக்குது அப்படின்னாலே வந்து தெரியும், வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சத்தத்தை கேட்கும்போது மனசு வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
மனசு உடல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சத்தத்தை வந்து இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் எப்போ இந்த மரத்தில் எந்த நேரமும் வந்து ஒரே சத்தமாக தான் இருக்கும். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பால்கனிக்குள்ளேயே வந்து துணி காய போட கயர் கட்டியிருக்கோமோ அந்த கயத்தில் வந்து உட்காந்துருக்கோம். திடீர்னு வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குதே வந்து பார்த்தா அந்த கயத்தில் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கும். அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும். இப்போ சத்தம் கேட்குதே வந்து பார்த்தா டக்குன்னு பறந்து போகும். அதனால் எப்போவுமே இந்த பாருங்கள் நாங்கள் அரிசி போட்டு வச்சுருப்போம். அரிசி போடுவோம். அது மாதிரி தண்ணியெலாம் வச்சுருப்போம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.